இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சமூக ஊடகங்களில் கணக்கு வைத்திருக்க 13 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு தடை விதிக்கப்படலாம். சமூக ஊடகங்களை கையாளுவதற்கும் அவற்றில் கணக்கு வைத்திருப்பதற்கும் 13 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு தடை விதிக்கப்படலாம் என்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபட்சேல் கோடி காட்டியுள்ளார். இந்த உத்தேச பரிந்துரையை அரசாங்கம் தற்போது மிக கவனமாக ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 13 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் டிஜிட்டல் கல்வி அறிவை கொண்டிருப்பர். இதன் மூலம் அவர்கள் ஏற்கனவே உள்ள தகவல்களின் சிக்கலான தன்மையை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்று அரசாங்க பேச்சாளரான டத்தோ ஃபமி குறிப்பிட்டார். 13 வயதுக்கு கீழ்ப்பட்ட மாணவர்களிடம் டிக்டாக் கணக்கு இருக்கின்றதா என்றால் பலர் ஆம் என்றே பதில் கூறுவர். 13 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் சமூக ஊடகங்களில் கணக்கு வைத்திருப்பது மிகப்பெரிய தவறு என்பதை டிக்டாக் நிறுவனமே ஒப்புக்கொண்டுள்ளது. எனவே இது குறித்து தொடர்புத்துறை அமைச்சு விரிவாக ஆராயும் அதே வேளையில் 13 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகளை வைத்திருக்க அனுமதி இல்லை என்ற முடிவுக்கு அரசாங்கம் வரக்கூடும் என்று டத்தோ ஃபமி குறிப்பிட்டார். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பதவியிலிருந்து வீழ்த்துவதற்கு தொடர்ந்து குடித்தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமட்டை அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்று கடுமையாக எச்சரித்துள்ளார். இதற்கு முன்பு துன் அப்துல்லா அஹ்மத் படாவி, டத்தோ ஸ்ரீ நஜீத் துன் ரசா ஆகியோர் பதவியிலிருந்து வீழ்த்தப்படுவதற்கு குழி தோண்டிய வேலையை அன்வாருக்கும் அந்த முன்னாள் பிரதமர் செய்யக்கூடும் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினரான புவாட் ஜர்காஷி தெரிவித்துள்ளார். வீதி ஆர்ப்பாட்டம் மூலம் அன்வாரை வீழ்த்த முடியாது என்று துன் மகாதிருக்கு நன்கு தெரியும். எனவே அன்வாரை வீழ்த்துவதற்கு புதிய வழிகளை அவர் தொடர்ந்து கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார் என்று புவாட் ஜர்காஷி குறிப்பிட்டார். நாட்டின் பிரதமர்களை வீழ்த்துவதே துன் மகாதிரின் தலையாய பணியாக மாறி வருகிறது. எனவே ஏதாவது ஒரு விவகாரத்தை அவர் எழுப்பிக்கொண்டே இருப்பார் என்று புவாட் ஜர்காஷி தெரிவித்தார். ஜோஹோர் இஸ்கண்டா புத்ரி ஸ்ரீ ஆலாமைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் டிஷான் காணாமல் போவதற்கு முன்பு அந்த சிறுவனின் வீட்டில் மிக சத்தமாக கடும் வாக்குவாதம் நடந்ததாக அண்டை வீட்டுக்காரர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கணவன் மனைவி இடையே நடக்கும் சாதாரண குடும்ப தகராறு என்றே ஆரம்பத்தில் தாங்கள் கருதிய விஷயம், அந்த சிறுவன் காணாமல் போன நிலையில் அவனது உடல் நக்ரி சிபிலானில் உள்ள ரொம்பினில் புதைக்கப்பட்ட செய்தியை கேட்டு தாங்கள் அதிர்ந்து போனதாக அண்டை வீட்டுக்காரரான 47 வயது கமருடின் அப்துல்லா தெரிவித்தார். ஒரு சிறுவனின் அழுகை சத்தத்தையும் அவனது பெற்றோருக்கு இடையே உரத்த வாக்குவாதங்களையும் தாங்கள் அடிக்கடி கேட்பதுண்டு என்று கமருடின் கூறினார். அவர்கள் அவ்வாறு வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது அந்த சிறுவன் அழும் சத்தத்தை தங்கள் குடும்பத்தினர் உட்பட அக்கம் பக்கத்தினரும் கேட்பதுண்டு என்று அவர் குறிப்பிட்டார். அந்த குடும்பத்தினர் அண்டை வீட்டுக்காரர்களிடம் பேசுவது மிக அரிதாகும். தங்கள் வீட்டிற்குள்ளேயே இருப்பார்கள். அந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்பது குறித்து அறிய முடியாவிட்டாலும் நேற்று திங்கட்கிழமை காலையிலிருந்து அந்த வீட்டிற்கு அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் வருவதும் போவதுமாக இருந்தது தங்களுக்கு பல்வேறு சந்தேகத்தை ஏற்படுத்தியதாக கமருடின் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட தம்பதியர் சுமார் 1 மாதமாக வீட்டில் தங்கியதில்லை. அவ்வப்போது மட்டுமே வருவார்கள். கணவன் மனைவி ஒன்றாக வரமாட்டார்கள், தனித்தனியே தான் வருவார்கள். 3 பேர் கொண்ட அந்த குடும்பத்தினர் கடந்த 1 வருடத்திற்கு முன்புதான் இப்பகுதியில் குடியேறினார்கள். சிறுவனையும் கடந்த சில நாட்களாக தாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் வீட்டிலிருந்து பலத்த சத்தத்துடன் கணவன் மனைவிக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதை மட்டும் தங்களால் கேட்க முடித்ததாக கமருடின் குறிப்பிட்டார். 6 வயது சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவனது 36 வயது தந்தையை போலீசார் கைது செய்துள்ளதாக ஜோஹர் இஸ்கண்டா புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ECP M குமரேசன் தெரிவித்துள்ளார். இந்த கொலை வழக்கு நகரி செம்பிலான் ஜம்போல் மாவட்ட நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ள வேளையில் சிறுவன் காணவில்லை என்று பொய்யான போலீஸ் புகார் அளித்ததற்காக அவனது தந்தையை குற்றவியல் சட்டம் 182வது பிரிவின் கீழ் தாங்கள் விசாரணை செய்து வருவதாக ACP குமரேசன் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பத்துமலை திருத்தலத்தில் ஸ்ரீ மகா துர்க்கை அம்மன் கோவிலில் ஸ்ரீ மகா சண்டி ஹோமம் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் முறையே வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் இந்த மகா சண்டி ஹோமம் நடைபெறவிருப்பதாக
கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ரத்து டாக்டர் ஆர் நடராஜா அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் கண்ட ஸ்ரீ மகா துர்க்கை அம்மன் கோயிலில் ஓராண்டு நிறைவை ஒட்டி பல்வேறு சிறப்புகளை தாங்கிய இந்த மகா சண்டி ஹோமம் நடத்தப்படவிருப்பதாக பத்துமலை திருத்தலத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தான் ஸ்ரீ நடராஜா இதனை தெரிவித்தார். ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்துக்கு உட்பட்டிருக்கின்ற பத்துமலை திருத்தல வளாகத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ துர்க்கையம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த ஆண்டு துர்க்கையம்மன் கோயிலில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1, 2, 3 தேதிகளில் மகா சண்டி ஹோமம் நடைபெற இருக்கின்றது. துர்க்கை கோயில் என்றால் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சண்டி ஹோமம் தான் பிரபலமாக விளங்கும். அந்த வகையில் கும்பாபிஷேகம் முடிவுற்று 48 நாள் பூர்த்தி விழாவன்று ஒரு சண்டி ஹோமம் நடைபெற்றது. அதன் பிறகு இப்பொழுதுதான் இந்த மகா சண்டி ஹோமம் நடைபெறுகின்றது. இது வெள்ளிக்கிழமை சாயந்தரம், சனிக்கிழமை காலை மற்றும் மாலை பூஜைகள் நடைபெறும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சண்டி ஹோமம் சிறப்பான முறையில் நடைபெறும். காண கிடைக்காத இச்சண்டி ஹோமத்தை காண பக்த பெருமக்களும் பொதுமக்களும் திரளாக வருகை தந்து ஹோம பூஜைகளில் பங்கு பெற்று அன்னை ஸ்ரீ மகா துர்க்கை அம்மனின் அருளை பெற வேண்டுவதாக தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வரும் யாக பொருட்களை தாங்களே யாக குண்டத்தில் இட்டு பிரார்த்தனை செய்வதற்குரிய வசதியையும் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளதாக தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்துள்ளார். மலேசிய குடிநுழைவுத் துறையினர் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் பயண ஆவணங்கள் இல்லாத 100க்கும் மேற்பட்ட அந்நிய நாட்டவர்களை கைது செய்துள்ளனர். இந்த சோதனையின் போது மொத்தம் 758 அந்நிய நாட்டவர்களிடம் சோதனையிடப்பட்டது. இதில் 171 பேர் குடிநுழைவு தொடர்பான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் பஸ்ரி ஒஸ்மான் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பகுதியினர் இந்தியா, வங்காளதேசம் மற்றும் இந்தோனேசியர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். சிலர் தப்பி ஓட முயற்சி செய்து ஆத்திரமூட்டும் செயலில் ஈடுபட்டனர். இன்னும் சிலர் கடைகளில் சட்டவிரோதமாக வேலை செய்த போதிலும் அதிகாரிகளை கண்டதும் வாடிக்கையாளர்களைப் போல நடிக்க தொடங்கியதாக பஸ்ரி ஒஸ்மான் தெரிவித்தார். இன்னும் மழை பெய்ததால் சோதனையை முழுமையாக மேற்கொள்ள இயலவில்லை என்று அவர் விளக்கினார். அனைத்து முதலாளிகளும் வெளிநாட்டினரை சட்டப்பூர்வமாக வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்றும் அவர்களை சட்டவிரோதமாக பணி அமர்த்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பஸ்ரி ஒஸ்மான் எச்சரித்தார். பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் அந்நிய நாட்டவர்களை சட்டவிரோதமாக வெளியேற்றுவது, நாட்டிற்குள் நுழைய அனுமதிப்பது முதலிய செயல்களுக்கு விமான நிலையத்தில் செட்டிங் முறையை அமைத்ததாக நம்பப்படும் 2 குடிநுழைவு அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட குடிநுழைவு அதிகாரிகளின் நடவடிக்கை குறித்து கிடைக்கப்பெற்ற உளவு தகவலின் அடிப்படையில் அந்த அனைத்துலக விமான நிலையத்தில் SPRM அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் அவ்விரு அதிகாரிகளும் பிடிபட்டனர் என்று SPRM இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. அந்த 2 அதிகாரிகளும் 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜோஹோர் சகமாட் புக்கெட் சிப்போர்ட் ஜலான் பிரான்சிஸ்கோ என்ற இடத்தில் மூதாட்டி ஒருவர் கருகி மாண்ட 5 வீடுகள் சம்பந்தப்பட்ட தீச்சம்பவத்தில் சதிநாச வேலை நிகழ்ந்திருக்கக்கூடும் என்பதற்கான சாத்தியத்தை போலீசார் மறுக்கவில்லை. இந்த தீச்சம்பவத்திற்கு பின்னணியில் சதிநாச வேலை நடந்துள்ளது என்பது பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று சகமாட் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் ஜம்ரி மரீன்சா தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் 73 வயது மூதாட்டி தப்பிக்க இயலாமல் தீ ஜுவாலைக்குள் சிக்கி மாண்டார். இதுகுறித்து போலீசார் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.